ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிக்சியில் அடை மாவு எப்படி அரைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் 1 கப்பு பச்சரிசி, ஒரு 1½ கப்பு புழுங்கலரிசி போட்டுக்கோங்க. அப்புறம் 1 கப்பு கடலைப்பருப்பு, நெக்ஸ்ட்டு 1 கப்பு இல்லை, ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கூட துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் உளுந்தப்பருப்பு நான் முழு உளுந்தப்பருப்பு தொலியோடு போட்டிருக்கேன். அப்புறம் அது நல்லா ஒரு டைம் இல்லை 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. நான் இதில் ஒரு 2 டைம்ஸ் தான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அப்புறமா நல்ல தண்ணியில் ஊற வைங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சா போதும். காரத்துக்கு தகுந்தாப்புல அதிலே காஞ்ச மிளகாவை ஊற போட்டுருங்க. நான் 4 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் 4 ஹவர்ஸ் கழித்து அரைக்கும்போது கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறமா அந்த காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொரகொரப்பாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் சாஃப்டாக தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா பசங்க அப்போ தான் ஃபுல்லாக சாப்பிடுவாங்கன்னு அரைச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. எல்லா இதையும் அரைச்சி தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த ஊற்றி கலந்துக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த அடை மாவு கலரில் வரும். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. அப்புறமா அதுக்கு சிம்பிளாக ஒரு சட்னி வைக்கலாம் குயிக்காக. அதுக்கு தேவையான தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், அரைச்சிக்கோங்க. தேங்காய் தட்டியாக நான் அடை தோசைக்கு முருங்கைக்கீரை போட்டிருக்கேன். அது பச்சையாக தான் போட்டிருக்கேன், வறுத்துலாம் போடல. எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் தாளித்து ஊற்றணும். அடை தோசையில் வெங்காயம் போட்டு தாளிப்பாங்க. எங்கள் பசங்களுக்கு வெங்காயம் பிடிக்காதனால நான் போடலை. கடுகு, பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிட்டு சட்னிலையும் கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கிட்டேன். நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சட்னி வேணுமோ வச்சுக்கோங்க.